கோபிநாத். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில ஆலங்குடியில கல்லாலங்குடி அப்படின்ற ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். ரீசெண்டா நடந்த குரூப் 2 கவுன்சிலிங்ல நான் வந்து 2A எக்ஸாமினேஷன்ல வந்து நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ல போய் நான் ஒரு போஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட 10th ஸ்டாண்டர்ட் நான் மேரி இம்மாக்குலேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து படித்தேன். என்னோட 11th 12th வந்து நான் செயின்ட் இக்னேஷியஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படித்தேன். 12th அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியல என்னோட உடல்நிலை காரணமாக. அதுக்காக நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வியில் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். இப்போ நான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்ஏ பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வேறு ஏதாச்சும் டிகிரி எடுத்தால் வெளியே போய் சந்தேகம் கேட்கணுன்னு தான் நான் தேரியாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எடுத்து நான் படித்தேன். இப்போ இந்த இது எடுத்து முடிச்சிருக்கேன். இந்த கவுன்சிலிங்கில் நான் எடுத்தது சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ நாள் இதுக்காக படிச்சீங்க? நீங்கள் இப்போ எந்த வயசுலேருந்து இந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பாதிப்பு இருந்திருக்கு. ஆனால் என்னோட 8ஆம் வகுப்பில் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உடல்நிலையை கவனிச்சுக்கணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 8வது படிக்கிற வரைக்கும் நான் ஸ்கூல் பஸ்லேயே போயிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்பா தான் டெய்லியும் நான் 9th-லேருந்து 12வது வரைக்கும் அப்பா தான் டெய்லியும் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பாதிப்பு வர வர லைட்டாக மோசமாயிட்டே வந்ததுனால 12th அப்புறம் என்னால் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்னால் பைக்கில் ஏற முடியலை. ஸோ அதனால் நான் வீட்டிலேயே உட்காந்து படித்தேன். ப்ரிலிம்ஸுக்கு நான் மொத்தம் 4 மாதம் படித்தேன். 2 மாதம் நான் மெயின்ஸ் படித்து இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆம்பிஷன் என்னவா இருந்துச்சு? நீட் தேர்வு எழுதலாம் சொல்கிறாங்க, அது என்னவா இருந்தது? நான் 12th படிக்கும்போது நான் நீட் எக்ஸாம் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். மருத்துவர் ஆகணும் தான் கனவாக இருந்துச்சு. நான் சென்னை கவுன்சிலிங் வரைக்கும் போனேன். ஆனால் அங்கே வந்து உடல் தகுதி இல்லாததுனால டாக்டர் சீட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் அம்மா மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் கல்வியால் தான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது.